கேளுங்கள் என் பிள்ளைகளே, உங்களோடு பேச வந்திருக்கிறேன். என் இருதயம் கனத்திருக்கிறது. உங்கள் வீட்டை பார்த்து நான் உங்களை ஒன்றாக்கினேன். ஒரே மாம்சமாக்கினேன். திருமண நாளில் நான் சாட்சியாய் நின்றேன். உங்கள் வாக்குறுதிகள் என் காதில் விழுந்தன. நான் முத்திரையிட்டேன். நான் நினைத்ததை யாரும் பிரிக்க கூடாது. ஆனால் இன்று உங்கள் வீட்டில் என்ன நடக்கிறது? கணவன் கத்துகிறான், மனைவி திருப்பி அடிக்கிறான். வார்த்தைகள் வாள்களாய் மாறுகின்றன. வீடு போர்க்களமாய் மாறுகிறது. வெளியாட்கள் உள்ளே நுழைந்து பொய்களை விதைக்கிறார்கள். நீங்கள் என்னை விட அவர்களை கேட்கிறீர்கள். நான் நினைத்ததை யாரும் பிரிக்க கூடாது. நான் நினைத்ததை யாரும் பிரிக்க கூடாது. நான் ஒன்றாக்கினேன், மீண்டும் ஒன்றாகுங்கள். நான் ஒன்றாக்கினேன், மீண்டும் ஒன்றாகுங்கள். கணவனே, நான் சொல்கிறேன் கேள். என் சபையை நான் நேசித்தது போல் உன் மனைவியை நேசி. ஆட்சி செய்ய நான் சொல்லவில்லை. அவளுக்காக மரிக்கச் சொன்னேன். அவளை மதி, இல்லை என்றால் உன் ஜெபம் என்னிடம் வராது. கேட்டாயா? உன் ஜெபம் என்னிடம் வராது. மனைவியே, நான் சொல்கிறேன் கேள். நீ அவனை விட பெரியவள் என்று காட்ட நான் அழைக்கவில்லை. அவனோடு சேர்ந்து கட்ட அழைத்தேன். அவனை உடைக்க அல்ல. உன் வார்த்தைகள் அவனை உடைக்கும் போது உன் வீட்டின் சுவர்களே விழுகின்றன. நான் நினைத்ததை யாரும் பிரிக்க கூடாது. நான் நினைத்ததை யாரும் பிரிக்க கூடாது. நான் ஒன்றாகினேன், மீண்டும் ஒன்றாகுங்கள். நான் ஒன்றாகினேன், மீண்டும் ஒன்றாகுங்கள். இப்போது உங்கள் பிள்ளைகளை பாருங்கள். இரவில் அவர்கள் படுக்கையில் தலையணையில் முகம் புதைத்து அழுகிறார்கள். காதுகளை இறுக மூடிக்கொள்கிறார்கள். உங்கள் கூச்சல் கேட்க கூடாது என்று. நான் அவர்களை பார்க்கிறேன், நீங்கள் பார்ப்பதில்லை. அவர்கள் என்னிடம் கைகூப்பி கேட்கிறார்கள். கடவுளே, என்னை எடுத்துக்கொள், வாழ்வது போதும் என்று. கேட்கிறதா உங்களுக்கு?
உங்கள் சொந்த பிள்ளை மரணத்தை விரும்புகிறான், ஏனெனில் நீங்கள் சண்டையிடுகிறீர்கள். என் சிறியவர்களை இடறச் செய்கிறவனுக்கு கழுத்தில் கல் கட்டப்பட்டு கடலில் தள்ளப்படுவது நலம் என்றேன். கணவனே, மனைவியே, என் வார்த்தைகள் கேட்கிறதா? உங்கள் சண்டையால் நீங்கள்தான் அவர்களை இடறச் செய்கிறீர்கள். நான் இணைத்ததை யாரும் பிரிக்கக் கூடாது. நான் இணைத்ததை யாரும் பிரிக்கக் கூடாது. நான் ஒன்றாக்கினேன், மீண்டும் ஒன்றாகுங்கள். நான் ஒன்றாக்கினேன், மீண்டும் ஒன்றாகுங்கள். உங்கள் எதிரி ஒருவரை ஒருவர் அல்ல, சிங்கம் போல் சுற்றித் திரிபவன் உங்கள் வீட்டை விழுங்க வருகிறான். நீங்கள் சண்டையிடும் போது அவன் சிரிக்கிறான். ஒன்றாக நின்று அவனை எதிர்த்தால் அவன் ஓடிவிடுவான். ஆணவத்தை கீழே